Subscribe for more content. So, இப்போ நம்ம பார்க்க போற sum example 3.16. 14x power 4 divided y divided 7x divided 3y power 4. இந்த sum அப்படியே திரும்ப எடுத்து எழுதிக்கிறோம். 14x power 4 divided y divided போது நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். டிவைட் அப்படின்னா மல்டிப்ளைன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மல்டிப்ளைன் சேஞ்ச் ஆகும்போது இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டரா மாறும். நியூமரேட்டர் டினாமினேட்டரா மாறும். அதாவது ரெசிப்ரோக்கலை நம்ம எழுதுறோம். அப்போ 3y power 4 divided 7x. இப்போ இந்த 4க்கும் இந்த எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணால் 3 வரும். இந்த ஒய்க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் இங்கே 3 வரும். 1 7s are 7, 2 7s are 14 கேன்சல் பண்ணலாம். அப்போ 2 into 3 என்ன வரும்? 6. 2 3s are 6. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் கியூப் ஒய் கியூப் டிவைடட் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு. So value என்ன? 6x cube y cube. Next, second point. x squared minus 16 அப்படியே எழுதிக்கிறேன். Divided x plus 4. Divided நான் இன்டா மாற்றும் போது denominator numerator மாறும். இப்போ x plus 4 divided x minus 4. Next step. x squared plus minus 16 அப்படி எழுதலாம். x squared minus 4 squared எழுதலாம். Divided x plus 4 into x plus 4 divided x minus 4. Next stepல இது எப்படி இருக்கு? a squared minus b squared ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இதை x plus 4 into x minus 4 எழுதலாம். Divided x plus 4 இந்த x plus 4 into இதை எழுதிக்கணும். x plus 4 divided x minus 4. இந்த x plus 4க்கும் இந்த x plus 4க்கும் கேன்சல் ஆகிடும். இந்த x minus 4 இந்த x minus 4 கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன வரும்? ப்ளஸ் 4. ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இங்கே டிவைட் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு சம்மை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். 16x ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 3 டிவைடட் 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 1 டிவைட் அப்படிங்கும்போது இன்டா மாறும். இன்டா நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். டினாமினேட்டர் நியூமரேட்டரா மாறும். இப்போ 3x squared minus 11x minus 4 divided 8x squared plus 11x plus 3ன்னு வரும். ஃபர்ஸ்ட் இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்றோம். 16 into 3 என்ன வரும்? 48. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்போ 16 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16 into 3 48. இங்க சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு? -2. அப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 48 வரும் அப்படின்னா 6 8s are 48. ஆனால் அங்கே -2 இருக்கு. இந்த கீழே உள்ள நம்பரில் உள்ள மைனஸை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும். அப்போ இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ். 6 8s are ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 48 -8 + 6 -2. இங்கே 16 இருக்கிறதுனால 16ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் பண்ணால் 3 2s are 6, 8 2s are 16, 4 2s are 8, 8 2s are 16, 2 2s are 4, 4 2s are 8. x டேர்ம்ன்றனால நம்ம x டேர்மை ஆட் பண்ணணும். எக்ஸை ப்ளஸ் எக்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போ 8 into x + 3ன்னு வரும். 8x + 3ன்னு வரும். இங்கே என்ன வரும்? 4x - 2ன்னு வரும். 4x - 2ன்னு வரும். இதையுமே நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4ன்னு சிம்பிளை பண்ணலாம். இப்போ 2x - 1 வரும். இங்கே 2x - 1 அப்படின்னு சிம்பிள். இப்போ ரெண்டு ஃபேக்டர் ஃபைன் பண்ணியாச்சு இந்த பாலினாமியலுக்கு. இப்போ எழுதிக்கலாமா? 8x + 3 into 2x - 1 டிவைடட். இப்போ இந்த பாலினாமியலுக்கு நம்ம திரும்ப ஃபேக்டர் ஃபைன் பண்ண போகிறோம். 3 into 1 என்ன வரும்? -3. சென்டரில் என்ன நம்பர் இருக்கு? -2. இப்போ என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -3 வரும்? 1 3s are 3. இங்கே இருக்க மைனஸை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும். அப்போ இங்கே ப்ளஸ். இங்கே என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட்ல நம்பர் 3. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணணும். 3 3 கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 1 வரும். இது இங்கே என்ன டேர்ம் இருக்கு? எக்ஸ் டேர்ம் இருக்கு. ஸோ எக்ஸை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸை ஆட் பண்ணால் என்ன வரும்?
3 into x 3x plus 1 3x plus 1 அப்படின்னு வரும் இங்க இங்க என்ன வரும் வெறும் x minus 1 வரும் x minus 1 வரும் ஸோ இதுக்கு நம்ம x minus 1 ஃபைண்ட் பண்ணிட்டோம் ஸோ அப்போ இந்த ஃபேக்டரை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் 3x plus 1 into x minus 1 இன்ட்டு நெக்ஸ்ட் அடுத்து இந்த பாலினாமியலுக்கு நம்ம திரும்ப ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும் அதாவது 3 4s என்ன வரும் 3 4s 12 இப்போ -12 சென்டரில் என்ன நம்பர் இருக்குது -11 அப்போ 1 12s 12ன்னு போடலாம் நம்பர் இந்த மைனஸ் சிம்பிளை கீழே இருக்கிற சிம்பிளை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும் கீழே இருக்க சிம்பிளை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும் இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 1 into 12 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இப்போ ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா -11 வந்துடும் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு ஃபர்ஸ்ட் 3 இருக்கு அப்போ 3ஆல் டிவைட் பண்ணணும் இங்கே 3ஆல் டிவைட் பண்ணுறோம் இப்போ 1 3s 3 4 3s 12 என்ன டேர்ம் இருக்கு ப்ளஸ் எக்ஸ் டேர்ம் இருக்கனால நம்ம எக்ஸை ஆட் பண்ணணும் இப்போ இங்கே 1 தான் இருக்குது இப்போ 1 into x -4 இங்கே என்ன வரும் இங்கே x -4ன்னு வரும் இங்கே என்ன வரும் 3 into x 3x plus 1 3x plus 1ன்னு வரும் 3x plus 1 x -4 ரெண்டு ஃபேக்டர் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ 3x -1 into x -4 நெக்ஸ்ட் இந்த பாலினாமியலுக்கு லாஸ்ட்டாக இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும் இப்போ என்ன வரும் 8 3s 24 சென்டரில் 11 24 11 ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் தான் அப்போ 8 3s 24 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 11 வரும் இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 8 இருக்குது 8ஆல் டிவைட் பண்ணணும் இது 8ஆல் டிவைட் பண்ண கேன்சல் பண்ணால் 1 தான் வரும் எக்ஸ்ட்ராம்னால எக்ஸை ஆட் பண்ணுறோம் இங்கேயும் எக்ஸை ஆட் பண்ணுறோம் அப்போ இங்கே என்ன வரும் 8x plus 3 8x 8 into x 8x plus 3ன்னு வரும் இங்கே x plus 1 இங்கே என்ன வரும் x plus 1 ஸோ இந்த ஃபேக்டர் நம்ம அங்கே எழுதிக்கிறோம் x plus 1 into 8x plus 3 ஒவ்வொரு பாலினாமியலுக்கும் நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணி ஈஸியாக எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 3x plus 1க்கும் இந்த 3x plus 1க்கும் நம்ம கேன்சல் பண்ணலாம் இங்கே 8x plus 3 8x plus 3 கேன்சல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 2x minus 1 divided x minus 1 into x minus 4 divided x plus 1 இன்ட்டுன்றனால டைரெக்டாக நியூமரேட்டரி மல்டிப்ளை அப்போ 2x into x என்ன வரும் 2x squared 2x into -4 என்ன வரும் -8x minus 1 into x என்ன வரும் -x minus to minus plus 4 divided x minus 1 into x plus 1 so next stepல 2x squared அடுத்து இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரம்னால ரெண்டுமே மைனஸ் அப்போ காமனாக மைனஸை போட்டுட்டு 8x plus x என்ன வரும் 9x plus 4 divided a minus b into a plus b அப்போ x squared minus 1ன்னு எழுதலாம் ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு தட்ஸ் ஆல்